ஈரான் இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்கு. அது பேர் வந்து மிட்கெட் சப்மரைன்ஸ்னு சொல்லுவாங்க. பெரிய சப்மரைன்கள்லாம் யூஎஸ்எஸ் ஒஹாயோ கிளாஸ் எல்லாம் அணு உலை கொண்ட சப்மரைன், அதெல்லாம் பெருசு பெருசு பல மீட்டர்கள் நீண்ட சப்மரைன்கள். இதெல்லாம் சின்ன சின்ன சப்மரைன். மொத்தமே க்ரூவே வந்து 15 பேர் 16 பேர் தான் இருப்பாங்க க்ரூவே. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற மாணவிகளும் அதிகாரிகளும் சேர்த்து. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட வேலை என்னடான்னா கீழே போய் மைன்ஸை போடுறது, கன்னி வெடிகளை தண்ணியில் போட்டு வைக்கிறது. அது போட்டு வச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கம்பி, அதாவது ஒரு செயின் மாதிரி இருக்கும், இது மேலே மிதந்துட்டு இருக்கும். கப்பல் வந்து தட்டிச்சுன்னா வெடிச்சிடும். அது மாதிரி இதை ட்ராப் பண்ணுறது, இதை வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கடினம். அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸில் இந்த மிட்கெட் சப்மரைன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது மிக கடினம். ஈரான் கிட்ட நிறைய மிட்கெட் சப்மரைன்ஸ் இருக்குது. அதே அமெரிக்க சப்மரைன்கள் அந்த பகுதியில் நுழையிறதுக்கு பயப்படுது, ஏன்னா இவங்க வச்சிருக்க கன்னி வெடிகள். அடுத்து அமெரிக்காவோட மிகப்பெரிய கப்பல்கள் அங்கே வரதுக்கு பயப்படுது.